நீங்கள் இந்த ஒரு ஆளை டைமே கிடையாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்களா? இந்த ஒரு கோட் பாருங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஐ டோன்ட் ஹாவ் டைம், ட்ரை சேயிங் இட்ஸ் நாட் அ ப்ரையாரிட்டி அண்ட் see how that feels. ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட பார்ட்னர் கூட எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி பாருங்கள். எனக்கு அது ப்ரையாரிட்டி கிடையாது. ஹார்ஷாக இருக்குல்ல, ரொம்பவே குத்துதில்ல, கொஞ்சம் கொஞ்சம் நெடுகலாக இருக்குல்ல, லைக் இட்ஸ் ஸோ அன்கம்ஃபர்டபுளில். உண்மை அதுதான். we can make time but it's not our priority right now. எனக்கு புக்ஸ் படிக்கிறதுல டைம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இட்ஸ் நாட் மை ப்ரையாரிட்டி, நான் அதை இப்போ படிக்கிறதுக்கு எனக்கு அவசியம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி பாருங்கள். அது உண்மையா? என்னோட காசை வளர வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஆனால் அதுக்கு எனக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது பதிலாக என்னோட காசை வளர வைக்கிறதுக்கு நான் படிக்கணும், ஆனால் அது இப்போ அவசியம் கிடையாது, இட்ஸ் நாட் மை ப்ரையாரிட்டின்னு சொல்லி பாருங்கள். ஸோ லிட்ரலி இட்ஸ் ராங் ஃபார் அஸ் டு டெல் டைம் கிடையாதுங்கிறது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடையாதுன்னு நான் சொல்லக்கூடாது. கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தேன், நிறைய நாள் இது சொல்லிட்டு இருந்தேன், ஐயோ எனக்கு டைமே கிடையாது, சான்ஸே இல்லை, அதனால ஒரு மாதம் பிரேக் எடுத்துட்டேன். பட் தென் ஐ தாட் அபவுட் இட், இட்ஸ் நாட் மை ப்ரையாரிட்டி. என்னோட பிஸ்னஸ் வேறு எங்கே நடந்துட்டுருக்கு, ஸோ இதை நான் இப்போ பண்ணிவிட்டு ஒன்றும் பிரயோஜனம் எல்லாம் கிடையாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். தென் ஐ saw some comments. கொஞ்சம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது தான் என்றைக்கோ போட்ட வீடியோ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ, பீப்புள் ஆர் சேயிங் தேங்க்யூண்ணா, சூப்பர்ண்ணா அப்படின்னு சொல்லும்போது தான் ஏன்டா இது பண்ணாமல் உட்காந்துட்ருக்கோம், பண்ணலாம்ல, இப்போ உனக்கு என்னத்தை அப்படி ஆகிட போகுது, ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து வச்சு ஒரு 10 வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அடுத்த 10 நாளைக்கு போடுறதுக்கு உனக்கு என்ன அவ்வளோ பெரிய இது. ஐ தாட் அபவுட் இட் அண்ட் ஸ்டார்டட் ரெக்கார்டிங். ஸோ கொஞ்சம் ஷிஃப்ட் தான். டைம் கிடையாதுன்னு நான் யோசிச்சது பொய், தப்பு. அதை நான் உணர்ந்தால் தான் நான் என்னால் மாற முடியும். உங்களோட லைஃப்பில் யோசிச்சு பாருங்கள், எதுக்கெல்லாம் அந்த டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க? நிஜமாகவே டைம் இல்லையா, ஆர் இட் இஸ் நாட் யுவர் ப்ரையாரிட்டியா? திங்க் அபவுட் இட்.